நேயர்களே, நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திரு துரைமுருகன் அவர்கள், தமிழக நீர்வளத்துறை அமைச்சர், அவர் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. நேற்று தொடங்கி இன்று அதிகாலையில் நிறைவு பெற்றதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கான காரணங்கள் என்று வெளிப்படையாக காரணங்கள் சொல்லப்படவில்லை என்றாலும் கூட கூறப்படுவதாக தகவல்கள் கிடைத்தளவிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் 2019ஆம் ஆண்டு நடந்த அந்த மக்களவைத் தேர்தலை ஒட்டி கைப்பற்றப்பட்ட வருமான வரித்துறையால் கைப்பற்றப்பட்ட பணம், அதனைத் தொடர்ந்து அந்த நேரத்திலே நடத்தப்பட்ட சில சோதனைகளில் பிடிபட்ட 11 கோடி ரூபாய், அதாவது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி திமுக நிர்வாகி அவர்களுடைய பகுதியிலும் தொடர்ந்து நடத்தப்பட்ட அந்த சோதனையில் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த சோதனை இப்போதும் நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த முழுமையான விவரங்கள் நாம் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் வரவில்லை. எனவே திரு துரைமுருகன் அவருடைய இல்லம், துரைமுருகன் இல்லம் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய மகனும் அங்கதான் இருக்கிறார். திரு கதிரானந்த் அவர்கள் குடும்பத்தோடு அங்கே வசித்துள்ளார். எனவே அவர்களுக்கு சொந்தமான அந்த இல்லம், அதே போன்று அவருடைய கட்சி நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு பூஞ்சோலை சீனிவாசன் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்கள், திரு கதிரானந்தருடைய சொந்தமான கல்லூரி, இந்த இடங்களில் எல்லாம் சோதனை நடத்தப்பட்டது. எனவே அது ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக இருந்தது. அதாவது சோதனையை பொறுத்தளவுல 2 பேருமே அங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் திரு சென்னையில் இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள், திரு கதிரானந்தர் பொறுத்த துபாயில் இருக்கிறார். எனவே இமெயில் மூலமாக திரு கதிரானந்தரிடம் ஒப்புதல் பெற்று இந்த சோதனை நடத்தப்படுகிறது. சில அறைகளில் துறக்க முடியல அப்படின்னு சொல்லி அதை இடித்து கூட சில ஆயுதங்களை பயன்படுத்தி சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் சொல்லுகின்றது. இதுடைய டெவலப்மெண்ட் போக போக தான் தெரியும். இன்னொன்று, திமுக தரப்புல சொல்கின்ற பொழுது அமலாக்கத்துறை என்னுடைய செயல்பாடுகள் தெரியும், இது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உச்ச நீதிமன்றம் பல முறை அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளை கண்டனம் செய்கிறது. சமீபத்தில் கூட ஒரு வழக்கில் கடுமையான தன்னுடைய அதிருப்தியை அமலாக்கத்துறையின் மீது அவர்கள் உச்சநீதிமன்றம் பதிவு செய்ததையும் திமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அங்கே தங்களுடைய விவாதங்களிலே பதிவு செய்ததையும் பார்க்க முடிகிறது. எனவே இது இந்த வாரத்தில் பேசுபொருளாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பல போராட்டங்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாஜக அவருடைய மகளிர் அணி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். மதுரையிலிருந்து சென்னை நீதி பேரணி அப்படின்ற பேரில் அதை முன்னெடுத்தாங்க. ஏன்னா மதுரையிலிருந்து தொடங்கின்ற பொழுது பேரணிக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. அவர் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அதற்கான எதிர்ப்புகளையும் தமிழக பாஜக தரப்பிலிருந்து அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்கிறார்கள். எங்கள் பேரணி நடத்த எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அந்த ஆட்சிக்கு எதிரான முழக்கங்களையும் தமிழக பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் எழுப்பியதை பார்க்க முடிகிறது. இந்த பேரணி பொறுத்தவரை இது ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணும் என்று அவர்கள் திட்டமிட்டு சென்னை வரை அப்படின்னு நினைவிருந்தாலும் கூட அங்கிருந்து பல பகுதிகளிலிருந்து, உதாரணமாக மதுரைக்கு பக்கத்தில் திண்டுக்கல்ல இருந்து அல்லது ராமநாதபுரத்து இந்த பகுதிகளிலிருந்தான் எங்கள் வரக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகளை கூட, எங்கள் பெண் உறுப்பினர்கள், பாஜகவை சேர்ந்த தொண்டர்களை இங்கு வருவதற்கே, மதுரைக்கு வருவதற்கே கூட அவர்கள் தடுத்து விட்டார்கள் போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பாஜக தரப்பிலே வைத்திருந்தார்கள். எனவே நேற்று அது ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக, அந்த நீதி பேரணி என்று சொல்லக்கூடிய ஒன்று பரபரப்பான ஒன்றாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்தது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக சொல்லும் போது, பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான அக்கறையை செலுத்தாமல் இந்த விவகாரத்தை ஏன் அரசியலாக்குகிறீர்கள், அரசியலாக்குவது ஏன் என்ற ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியதை பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். இதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்வது என்பது வேறு, அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது வேறு. ஆனால் எது நடந்தது, எப்படி எதுவும் விவரங்கள் இல்லாமல் முழுக்க அதை அரசியல்படுத்துவது என்பது வேறு என்ற பார்வையில் சென்னை உயர்நீதிமன்றம் பதிவு செய்த கருத்தையும் நாம் இங்கே பார்க்கணும். அது குறித்தும் விவாதங்கள் செய்யப்பட்டதை நம்ம அங்கே படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் பாமக தரப்பிலும் சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதிலும் அங்க பாமகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தளவுல அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரம் தொடர்பான போராட்ட களமாக தமிழகம் இருந்தது என்று நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் ரீதியா பார்க்கின்ற பொழுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. மாநில மாநாட்டிலே தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் உட்பட கட்சியை சார்ந்த, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்று அந்த மாநாட்டில் இருந்தாங்க. திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்ததை பெரிய அளவில் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா,
தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்றால் அதற்கு காவல்துறை அனுமதி தொடர்ந்து மறுக்கிறது. அதே போன்று வழக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு கூட ஒரு அனுமதி இல்லாத ஒரு சூழல் இருப்பதை அவர் வருத்தத்தோடு பதிவு செய்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்ன ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை அவர் அறிவிக்கப்படாத அவசர நிலை போன்ற ஒரு நிலை இருக்கிறது, காவல்துறை முழுக்க முழுக்க அவர்கள் கையில் எடுத்து செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக அந்த கூட்டத்தில் அந்த மாநில மாநாட்டிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். இது குறித்து திமுக தரப்பிலிருந்து இந்த சேகர் பாவோட செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது, என்ன இப்படி ஒரு குற்றச்சாட்டம் கூட்டணி கட்சியில உள்ள ஒரு கட்சி, அந்த கட்சி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்குது, இப்போ பாமக முன்வைக்குன்னா வேற விஷயம், அல்லது திமுக அணியில் இல்லாத கட்சிகள் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குன்னா பரவாயில்ல, கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது, அதுவும் ஒரு மாநில செயலாளர் முன்வைக்கிறார் என்ற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்கள் அவரிடம் எழுப்புகின்ற பொழுது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, யாரையும் நம்ம கைது பண்ணி உள்ள வைக்கல, எதுவுமே செய்யல, போராட்டங்கள் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துகிறது அவர்கள் மக்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைக்கு கைது செய்யப்படுறோம், மாலையில் விடுவிக்கப்படுறாங்க, அதை தாண்டி வேற எதுவுமே நாங்கள் ஒன்றும் பண்ணல, இது கடந்த அதிமுக ஆட்சி மாதிரி நாங்கள் எதுவும் செய்யலை, அதை தாண்டி அவர்களுக்கு என்ன குறை அப்படின்னு நேரில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அதற்கான பதிலை சொல்கிறார். எனவே இந்த குற்றச்சாட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம இந்த நேரத்தில் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சாம்சங் தொழிலாளர் விவகாரம் குறித்தும் அந்த மாநாட்டில் பெரிய விவாதிக்கப்பட்டது, அதற்கான சங்க பதிவு இன்னும் தாமதமாகிக் கொண்டிருப்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு பேசியதையும் நாம் இங்கே நினைவுபடுத்துகிறோம். எனவே போராட்டம் குறித்த சில பார்வைகள், நீதிமன்றம் சொன்ன சில கருத்துக்கள், கூட்டணி கட்சியில் கூடிய கட்சி மாநில மாநாட்டில் பண்ண விஷயங்கள், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்புடைய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் விவாதத்திற்குரிய ஒன்றாக மாறிக்கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உள்கட்சி பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சி உள்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்று பொது தளத்தில் வரும்போது அந்த கட்சியினுடைய உள் விவகாரங்கள் எடுத்து நிச்சயமா விவாதிக்கப்படும். அதையா நீங்க கேட்கறீங்க என்று கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா எல்லா கட்சி பொது தளத்துல இருக்குது, அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அது குறித்த ஒரு கேள்விகள், அது குறித்த விவாதங்கள் நிச்சயமா இடம்பெறும், அதை தவிர்க்க முடியாது. இவர் உள்கட்சி பிரச்சனை சொன்னாலும் கூட அது இயல்பாக நடக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புத்தாண்டு கூட்டத்தில் இருந்த அந்த பிரச்சனை இப்போ தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மாநில இளைஞரணி பொறுப்புல யாரை கொண்டு வருதுங்கிற உள்ள ஒரு கருத்து முரண் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டது. அது நேரடியாக மேடையில இருந்து பார்க்க முடிகிறது. அதன் பிறகு திரு ராமதாஸ் அவர்கள் கடந்த 2 நாட்கள் முன்பு செய்தியாளரை சந்தித்து பேசுகின்ற பொழுது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார், அதில் எந்த மாற்றம் இல்லை, எனக்கும் அன்புமணிக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, இதில் ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு. இருந்தாலும் கூட பனையூர்ல திரு அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்திலே கடந்த 3 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளருடைய சந்திப்பு என்பது அங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த கூட்டத்தில் அந்த அதிருப்தி புத்தாண்டு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பனையூர் அலுவலகம் வரைக்கும் நம்ம அங்கே சந்திக்கலாம் என்று அன்புமணி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு திரு ராமதாஸ் அவர்களை நேரில் சந்திச்சு பேசினாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு இது முகுந்த நியமனம் குறித்த அந்த பிரச்சனைக்கான ஒரு நேரடி பதில் இப்போ அன்புமணி அவரிடம் கிடைக்காவிட்டாலும் கூட இந்த மாவட்ட செயலாளர்களோடு சந்திப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பேரவை தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்த ஒரு உறுதியான ஒரு பதில் அவரிடமிருந்து விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கான ஒரு தேவையும் இருக்கு. ஏன்னா ஊடகங்களுக்கு தெரிவிப்பதை காட்டிலும் அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ற அடிப்படையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறது. எனவே அதை அவர் தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு ஒரு நாட்களில் தெளிவுபடுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைனால பாமகவே அது இரண்டா பிரிகிறது என்பது போன்ற சில செய்திகளை ஊடகங்கள் அந்த அளவிற்கு ஒருக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது என்றுதான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த கட்சி அவருடைய கட்சி என்பது அவருடைய அந்த கட்சி வளர்ந்த விதம் இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பாமகவினுடைய ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் ஒரு அடுத்த ஜெனரேஷன்ல அவர் அந்த பொறுப்பு தலைவர் பொறுப்பு அவருக்கு வருகிறது. ஸோ அவரு களத்துல இறங்கி சில வேலைகளை செய்கின்ற பொழுது என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சில மூவ்மெண்ட் அவர் பண்றாரு. அதற்கு சில இடையூறு ஏற்படுவது போன்ற அவருக்கு தோன்ற விஷயங்களை அதை அவாய்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பாமக வட்டாரங்கள் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவான தரப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். வெளிப்படையாக பதிவு செய்யவிட்டாலும் கூட அவர்களுக்கு நம்பகமா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள்ட்ட இது போன்ற கருத்துக்களை பதிவு செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. நிறைவா இந்த வாரத்தில் இன்னும் மிக பெரிய அளவில் ஒரு
விவாதமா, இது விவாதம் என்று சொல்வதை விட இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்பது போன்ற ஒரு அரசல் புரசலான ஒரு கருத்து ஓட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. தமிழிசை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் செல்கின்ற பொழுது மாநில தலைவர் மாற்றுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்ததுனால, அப்போ மாநில தலைவர் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அப்போ தமிழ்நாடு மாநில தலைவர் சேர்த்து தானே என்ற ஒரு பார்வையும் இங்கே முன்வைக்கப்பட்டது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்தளவில் அவர் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தை நேரடியாகவும் அவர் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே அவருக்குள்ள அந்த எண்ணம், ஏன்னா தமிழிசை அவர்கள் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக அவர் இருந்தாலும் கூட அதன் பிறகு அதிலிருந்து வெளியே பிறகு கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு மீண்டும் அந்த தேர்தல் பணியாற்றி தேர்தலில் நின்று தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து கட்சி பணிகளில் இருந்து கொண்டார். எனவே அவருக்கு பொறுத்தளவு இந்த தமிழக பாஜக தலைவர் அந்த பதவி மீது அதற்கு வர வேண்டும் என்ற விருப்பம் அவர் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைப்பதற்கு ஒரு சூழல் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை இங்கு பாஜக தமிழ்நாட்டில் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விதம், அவருடைய அந்த அதிரடி அரசியல் தங்களுக்கு பயன்படக்கூடும் என்று மத்திய பாஜக தலைமை நினைக்கிறது. அது வாக்கா மாறுதா மாறலையா அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்சி உயிர்ப்போட இருக்கு தமிழ்நாட்டில். பாஜகனா அது பற்றி செய்திகள் எதுவுமே இல்லாத இருந்த காலகட்டம் மாதிரி தினம் தினம் பாஜக குறித்த செய்திகள், அது குறித்த ஒரு விவாதங்கள், அது குறித்த ஒரு பார்வைகள், விமர்சனம் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்க காரணம்னா அண்ணாமலை வந்த பிறகுதான் என்ற அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பார்வையை முன்வைக்கிறார். எனவே அவர் மாற்றப்படுவாரா அல்லது தமிழிசை அல்லது வேறு யாரும் அந்த ஒரு பதவி தலைவர் நியமனம் என்பது செய்யப்படுமா அப்படிங்கிறது முழுமையான தெரிய வரல. ஆனால் அது குறித்த விவாதம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மற்ற மாநிலங்களில் அதற்கான வாய்ப்பு இருக்கனால அது கூட தமிழ்நாடும் தலைவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிறது ஒரு யூகமாக பேசுகிறார்கள். எனவே இது போன்ற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தகவல்கள், அரசியல் நிலவரங்கள் இந்த வாரத்தில் விவாதமாக இருந்தது. ஒரு சிலவற்றை நாம் இங்கே நம்முடைய பார்வையினை நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக பதிவு செய்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.